அருந்தமிழர்களுக்கு வணக்கம். நேற்றைய தினம் 2 பேருக்குமே உடல்நிலை கொஞ்சம் சரியில்லை. அதனால் நேற்று யாரையும் காணொளி போட முடியல. அதை பற்றி முக்கியமான விஷயங்களை பற்றி பேச முடியல. ஆனால் இன்றைக்கு வேறு வழியே இல்லை. ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை. இந்த வீடியோ காணொளி போட்டே ஆகணும். ஏன்னா மாபெரும் கொடிய செயல் திருப்பி நடந்திருக்கு. இந்த காவல் நிலைய மரணம்ங்கிறது தொடர்கதையாகிட்டு இருக்கு. அதில் இன்றைக்கி சபரி வாசன் அவர்கள் இறப்பு பெரிய பேசு பொருளாக இருக்குது. அதுவும் ஒரு மாற்றுத்திறனாளி சிறையில் வைத்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ரொம்ப முக்கியமாக காரணமாக இருந்தது அந்த காவல்துறை அதிகாரிகள், காவலர்கள் இருந்தாங்க. தொடர் கதையாக இருக்கும். இந்த விஷயத்தை எப்படி தடுக்க போகிறோம்? இது எல்லா அரசும் இதை தொடர்ச்சியாக இப்படி செய்து கொண்டே இருக்குமா? காவல்துறையில் மாற்றங்கள் ஏதாவது செய்ய வேண்டியது இருக்கா? இந்த அரசு எதையெல்லாம் செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் இதை தடுப்பதற்கு நாம் ஆவணம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி நம்ம காணொலியில் பேச போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். அன்பு நேயர்களே, மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்கள். உங்களோட ஆதரவுக்கும் அன்புக்கும் நன்றி. அண்ணா வணக்கம். வணக்கம் சசி. என்ன உடல்நிலை அப்படியே தான் இருக்குது? இந்த நாளே உடம்பு சரியில்லை, இருந்தாலும் ஒரு வீடியோ போடணும்னு போட்டே ஆகணும்னு போட்டோம். உடல்நிலை சரியில்லாத உதவ கொஞ்சம் பேசி போட்டோம். நேற்று சுத்தமாக முடியல. சென்னையில் நிறைய வைரல் ஃப்ளூ நிறைய பரவிட்டு இருக்குது. இன்றைக்கும் அந்த சூழ்நிலை தான். டைரியா அதுன்னு இருந்தால் கூட நம்ம தொடர்ச்சி விட்டு போயிடக்கூடாதுன்றக்காக பேசணும்னு நீங்கள் அழைச்சிங்க. நம்ம உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். சொல்லுங்கள். இந்த மரணம் என்னென்ன இது தொடர்கதையாகவே இருக்குது. இப்போ அஜித்தின் மரணமாக இருக்கட்டும், இல்லை ஜெயராஜ் பென்னி அவங்களோட மரணமாக இருக்கட்டும், இதெல்லாம் ஈகோ, அவங்களுக்குள்ள காவலர்களுக்குள்ள ஈகோ ஏதோ ஒன்று. ஆனால் இந்த இதை பார்த்தீங்கன்னா நிறைய தகவல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. மாற்று என்னென்னா, சபரிநாதன் அப்படின்ற ஒரு மாற்றுத்திறனாளி, ஒரு பெட்டிக்கடை வைத்திருக்கின்ற நபர், அவர் வியாழக்கிழமை கைது செய்யப்படுகிறார். பிரைட் அப்படின்ற எஸ்ஏ காவல் நிலையம் தென் தாமரைக்குளம் காவல் நிலையம், நாகர்கோயில் பக்கத்தில் உள்ள ஒரு காவல் நிலையம். அந்த காவல் நிலையத்தில் தன்னுடைய கடையில் குட்கா விற்றதாக, 4 பாக்கெட் விற்றதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் சிறையில் அடைக்கப்படுகிறார். வழக்கு பதிவு செய்யப்படுவதற்கு முன்னதாக அவருடைய மனைவி காவல் நிலையத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கார். காவல் நிலையத்தில் அழைக்கப்பட்டிருக்கும் பொழுதே அங்கே அவர் தாக்கப்பட்டு உட்கார வைக்கப்பட்டிருந்ததை தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி கண்ணூர் சாட்சியாகவும் அவர் இப்போ சொல்லியிருக்கிறார். முன்னாடியும் சொல்லியிருக்கிறார். வழக்கறிஞர்கள்ட்டையும் சொன்னதாட்டு தகவல்கள் இருக்குது. கைது செய்யப்பட்டு உள்ளே அனுப்பப்படுகிறார். வியாழக்கிழமை ரிமாண்ட் பண்ணப்படுகிறார். வெள்ளிக்கிழமை போகிறாங்க. அடுத்து சனி ஞாயிறு விடுமுறையான்றதுனால அவரால் பெயில் எடுக்க முடியல. திங்கட்கிழமை அவருக்கு உடல்நலம் சரியில்லைன்ற தகவல் வருகிறது. அப்போ பார்த்தா மரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 2 நாள் போராட்டத்திற்கு பின்னர், அதுவும் அவர் அந்த இறந்து போன சபரிநாதன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு கிளை செயலாளராக அவர் இருந்திருக்கிறார். அவர் மாற்றுத்திறனாளி. அவருடைய வலது கை குறைபாடு உள்ள கை அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ தகவல் தெரிந்து முன்னாள் எம்எல்ஏவும் ஆகிய காந்தி அவர் போராட்டம் நடத்தினதுக்கு பின்னர் தான் உண்மையில் வருகிறது. எஸ்பி வருகிறார், எஸ்பி ஸ்டாலின் வருகிறார். சமாதானப்படுத்தி நான் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புகிறேன். அது வரைக்கும் அவருடைய உடலையே காவல்துறையினர் அவங்களுடைய மனைவிக்கோ குடும்பத்தினருக்கோ காட்டவில்லை அப்படின்றத மிகப்பெரிய குற்றச்சாட்டாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாலின் வந்ததுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புகிறாங்க. அவங்களுடைய உறவினர்களுக்கு காட்டுறாங்க. உடலில் காயங்கள் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. 19 இடத்துல காயங்கள் இருந்தது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பண்ணி இவங்க போய் பார்க்கும்போது அவர் கையில் அணிந்திருந்த பிரேஸ்லெட் அணிந்திருந்த இடம் கண்ணி போய் அந்த பிரேஸ்லெட்டோட சேர்த்து அடித்தால் எந்த காயம் அங்கே ஏற்படுமோ அது மாதிரி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. காவல் நிலையத்தில் இருக்கும்போது பிரேஸ்லெட்டோடு இருந்திருக்கிறாரு. இவர் ரிமாண்ட் ஆகி போனதுக்கப்புறம் காவல் நிலையத்தில் கூப்பிட்டு பிரேஸ்லெட்டு, மோதிரம், அவர் காதில் கடுக்கன் போட்டிருப்பார் போல் இருக்கு, இதெல்லாம் கொடுத்து விட்டுருக்குறாங்க. அப்போ அதை பார்த்ததுக்கப்புறம் அவங்க மனைவி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல வேணும்னா, அவர் கைது செய்யப்பட்டு ரிமாண்டு செய்யப்பட்டு நீதிமன்றத்தினுடைய காவலில் தான் சிறையில் இருக்கிறார். கிளை சிறையில், நாகர்கோவில் கிளை சிறையில் தான் இருக்கார். மத்திய சிறையில் கிளை சிறைன்றது எப்பவுமே சின்ன சிறையாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட யாருனாலும் அங்கே எளிதாக அப்ரோச் பண்ண முடியும். ஒரு மத்திய சிறை மாதிரி உள்ளே போய் பார்க்குறது வைக்கிறது கடினமான காரியமாக இருக்காது. கிளை சிறைன்றது கொஞ்சம் லிபரலான உள்ள இடமாக தான் இருக்கும். அந்த கிளை சிறையில் அவர் தாக்கப்பட்டு மரணம் அடைந்திருக்கிறார் அப்படின்றது தான் இப்போ செய்தி. எஸ்பி ஸ்டாலினுடைய வருகைக்கு பின்னர் அந்த கிளைச்சிறையினுடைய வார்டனாக இருந்த ஜெகன் மற்றும் 2 பேர் கைது செய்யப்பட்டு ரிமாண்டு செய்யப்பட்டிருக்காங்க. முதல்ல சந்தேக மரணம் அப்படின்னு சொல்லி வழக்கு பதிவு செய்யப்பட்டு போஸ்ட்மார்ட்டம் அறிக்கை வந்ததுக்கப்புறம் அது கொலை வழக்காக மாற்றப்பட்டு இவர்கள் கைது செய்யப்பட்டு அனுப்பப்பட்டிருக்காங்க. எல்லா மீடியாக்கள்லையும் டிவிகள்லையும் இந்த 3 பேர் கைது செய்யப்பட்டு காவல் நிலையத்தில் இருக்கிற புகைப்படம் வந்திருக்கிறது. 3 பேர் முகத்திலையும் கொஞ்சம் கூட ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லாமல் அவர்கள் உட்கார்ந்துருக்கின்ற இது வந்திருக்கு. இதில் நம்ம இன்னொரு விஷயத்தை இதில் பொருத்தி பார்க்க வேண்டும். நீங்கள் பாருங்கள், இதற்கு முன்னதாக ஜெயராஜ் பென்னி சாத்தாங்குளம் கொலை வழக்கு, அதற்கு அடுத்து அஜித்குமார் காவல் நிலையத்தில் திருப்புவனத்தில் அழைத்து செல்லப்பட்டு கொல்லப்பட்ட வழக்கு.
இது மாதிரி ஒரு சில வழக்குகள் வந்து இன்னைக்கு வரைக்கும் நம்மளால பேசப்படுகிறது. ஆனா நீங்க கொஞ்சம் கண்ணை மூடி யோசித்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான வழக்குகளை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. காவல் நிலையத்தில் நடந்த காவல் மரணங்கள் எல்லாமே அந்த கொலை வழக்காக மாற்றப்பட்டு போய் நின்றுக்குதான்னு சொன்னீங்கன்னா பார்த்தீங்கன்னா உண்மையிலே இல்லை. நீங்க பார்த்தீங்கன்னா ஜெயராஜ் பென்னி கொலை வழக்காகட்டும், நம்ம அஜித்குமார் கொலை வழக்காகட்டும், கொலை வழக்கு மீன்ஸ் கஸ்டடியல் டெத் ஆகட்டும், இது நீங்க பின்னாடி பார்க்கணும். இது வந்து காவல்துறையினருக்கு சாதி மதம்லாம் கிடையாது. அவங்களுக்கு பணம், அதிகார போதை, கொலை செய்கிறவர்களுக்கு நம்ம எல்லா காவல்துறையினரும் சொல்றோம். ஆனா நம்ம இதுல ஒரு பார்வை பார்க்க வேண்டியிருக்கு. யாரோடையாவது ஏவல் துறையாவும் இருப்பாங்க. இதுல நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னு சொன்னா, எந்த குற்றச்சம்பவம் நடக்கின்ற பொழுது அவர்களுக்காக அழுத்தம் கொடுப்பதற்கு வெளியே ஆட்கள் இருக்கிறார்களோ அவைகள் மட்டும்தான் இந்த மாதிரி கொலை வழக்குகளாக, குற்ற வழக்குகளாக காவல்துறை மீது பதிவு செய்யப்படுகிறது. நீங்க ஜெயராஜ் பென்னி, அஜித் கொலை வழக்கு பார்த்தீங்கன்னா அவர்கள் சார்ந்திருக்கின்ற சமூகன்றக்காக சொல்ல, நம்ம விஷயங்களை சில விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும்ன்றக்காக சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. அவர்கள் சார்ந்திருக்கின்ற சமூகத்தில் உள்ளவர்களை அவர்களால் எளிதாக அணுக முடிந்தது. எல்லாத்தையும் செய்திகளை உடனடியாக வெளியே கொண்டு வந்து ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி இந்த வழக்கை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய கிளை செயலராக இருந்ததுனால பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்எல்ஏ அவர் வந்து பிரதமர் வரைக்கும் நெருக்கமான ஒரு நபர், மூத்த ஒரு அரசியல்வாதி. அதான் முதலே சொல்றேன், ஜாதி மதம் அரசியல்லாம் அதில் எதுவுமே கிடையாது. அப்போ ஒரு பாரதிய ஜனதா கட்சியா இருந்தா கூட அவருக்கு அடித்து கொல்லப்படுவார், அது அடுத்த விஷயம். ஆனா அதுல அந்த எம்எல்ஏ வந்து அவர் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்டு பர்சன் அப்படின்ற ஒரு காரணத்தினாலதான் இப்போ வந்து ஸ்டாலின் அவர்கள் உள்ளுக்கு வரார், 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றது தான். அப்போ இது வந்து பல வழக்குகள் வந்து மறக்கடிக்கப்பட்டது, மிரட்டப்பட்டு ஆளுங்கட்சியினர் பஞ்சாயத்து செய்யப்பட்டு காசு கொடுப்பதற்காக பேரம் பேசினார்கள் கூட அஜித்குமார் கொலை வழக்குல வந்தது. அப்போ இந்த எல்லாம் இது வந்து திமுக ஆட்சி, அண்ணா திமுக ஆட்சி, இல்ல தாவேக ஆட்சி, எந்த வித்தியாசமும் கிடையாது. இப்போ அஜித்குமார் கொலை வழக்கு நடந்த பொழுது இன்றைக்கு முதல்வராக இருக்கின்ற திரு விஜய் அவர்கள் சென்னையில் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தினார். அந்த ஆர்ப்பாட்டத்தில் அன்றைய முதல்வரை பற்றி பேசுகின்ற பொழுது அவர் அன்றைய முதல்வர் வந்து இந்த கொலை நடந்த உடனே அந்த அவனுடைய அஜித்தினுடைய தாயாருக்கு அலைபேசியில் அழைச்சி பேசினது பெரிய வைரலாக இருந்தது. அதை வந்து ஒரு கிண்டல் பண்ணி இன்னைக்கு சாரிமா ஆட்சி, இது ஏதோ தவறாக நடந்து போச்சு, தப்பாக நடந்து போச்சு, பெருசாக எடுத்துக்காதீங்க சாரிமா அப்படின்னு சொன்ன விஷயத்த பெருசாக சொல்லி பேசினார். இன்னைக்கு அவர் யாருக்கெல்லாம் சாரிமா சொல்ல போறார் அப்படின்றது இருக்குது. நம்ம அதுக்காக விஜய் நம்ம குற்றம் சொல்றோம் அப்படின்றது இல்லை. நீங்க மக்களுடைய மனநிலையே அப்படி இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லிச்சுன்னா, இன்னைக்கு உள்ள பத்திரிகையிலேயே நான் இன்னைக்கு காலைல ஒரு செய்தி பார்த்தேன். எண்ணூர் பகுதியில் கஞ்சா ஆசாமிகள் நடந்து சென்ற தம்பதிகள்கிட்ட வம்பு செய்து தட்டி கேட்ட கணவரையும் தம்பதிகளையும் கொடூரமாக தாக்கினார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய செய்தி வருது. நீ கொஞ்சம் யோசித்து பாருங்க. நாகர்கோயிலில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடைபெற்றதாகவும், அங்க அந்த கஞ்சா ஆசாமியே சபரிநாதன் தான். சபரிநாதன் போய் அங்க பண்ணாரு. எஸ்.ஏ. பிரைட் அவர்கள் துப்பாக்கி சூடு நடத்தினார், ஓடும்போது சுட்டுறாரு. இதுல சபரிநாதன் இறந்து விட்டாரு ஒரு செய்தியை வெளியே கசிய விட்டுதான்னு வச்சுக்கோங்க. நம்ம மக்கள்லாம் என்ன செஞ்சிருப்போம்? ஆஹா ஓஹோ பேஸ் காவல்துறை வந்து கஞ்சா ஆசாமிகளை அடக்கி ஒடுக்கிடுச்சு, விஜய் அரசு வந்த உடனே கஞ்சா ஆசாமிகளை சுட்டு கொல்லுகிறார்கள் நம்ம பாராட்டியிருப்போம். மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குது? ஆனா ஒரு காவல்துறைக்கு சுட்டுக் கொள்வதற்கோ அடிப்பதற்கோ அதிகாரம் இருக்கிறதான்னு யாரும் யோசிக்கிறதில்ல. கெட்டவன்னா நீங்க சுட்டுக் கொள்ளலாம், அடிக்கலாம். இல்ல, சட்டம் என்ன சொல்லுகிறது? நீ வழக்கு பதிவு செய்து உள்ளுக்கு அனுப்பி உடனடியாக தண்டனை வாங்கி அவன் வெளியே வரவிடாம பண்ணு. நீங்க காவல்துறையினர் தான் குற்றவாளிகளோட நெக்ஸஸாவும் இருக்கிறாங்க. எங்கேயாவது சமயம் நாட்கள்ல மிகப்பெரிய கொலை வழக்கு, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர் காவல் நிலையத்துல போலீஸ் தாக்கிய பொழுது செத்து போனார் எங்கேயாவது இருந்திருக்கா? வெளியே போய் சுட்டு கொண்டாங்க. அது மக்களுடைய மனநிலையை மாற்றுவதற்காக. ஆனா உண்மையிலேயே அந்த விசாரணையில அடிச்சு அவன் உண்மையை வர வைக்கணும்ன்றக்காக அடிச்சு ஒரு கொலை வழக்கு, அவன் மேல 10 வழக்கு இருக்கும், A+ குற்றவாளியா இருப்பான், அவனை காவல்துறை காவல் நிலையத்தில் வைத்து அடித்து அவன்றது உண்மையை வெளிக்கொணர்வதற்காக, அவன் யார் பின்னணியில் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிந்துவதற்காக முயற்சி செய்து அவன் செத்து போன எங்கேயாவது வந்திருக்கா? ஏன்னா அப்படி செஞ்சாங்கன்னா இந்த காவல்துறை வெளியே வரும்போது அவனே இன்னொரு ஆளை வச்சு வெட்டுவான். தெரியும், எல்லா அரசியல்வாதியும் இல்ல யாரெல்லாம் பின்புலமா இருக்கு தெரியும். அப்ப ஆனா இந்த மாதிரி நபர்கள், கொடூர குற்றவாளிகள் யாரையும் காவல்துறையினர் காவல் நிலையத்தில் வைத்து தாக்குவதோ விசாரணை என்ற பேரில் துன்புறுத்துவதோ கிடையாது. மேல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தா வேற வழி இல்லாம யாரு கொன்னாங்கன்னு தெரியாம கொண்டு போய் சுட்டுக் கொள்வாங்க. அது வேணா நடக்கும். ஆனா இதை மக்கள் ஆதரிக்கிறது இருக்குல்ல, அதனுடைய பின்னணியில தான் இது மாதிரிலாம் எல்லாம் நடக்குது. நீங்க ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஹைதராபாத்தில் நடந்த ஒரு வழக்கு நம்ம ஏற்கனவே நம்முடைய வலையத்திலே பேசியிருக்கிறோம். ஹைதராபாத்தில் ஒரு பெண் டாக்டர் இரவு நேரத்தில் அவங்களுடைய வாகனத்தை எப்பவுமே ஒரு டோல்கேட்டை நிறுத்திட்டு போறவங்க அன்னைக்கு வர்றாங்க, வாகனம் வந்து பழுதாக இருக்குது, பஞ்சரா இருக்குது. அதை உருட்டிட்டு போகும்போது 3 பேர் பின்னாடி போறாங்க, அவங்களை கடத்திட்டு போய் அவங்கள பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்து விட்டார்கள், எரித்து கொண்டு விட்டார்கள் பெரிய குற்றச்சாட்டு. மறுநாளே ஹைதராபாத் காவல்துறை 3 பேரை கைது செய்தார்கள். கைது செய்து அந்த இடத்துக்கே கொண்டு போனாங்க. அங்க தப்ப முயற்சித்தார்கள் சொல்லி 3 பேரை சுட்டு கொண்டாங்க. பெரிய பரபரப்பு செய்தியானது.
மக்கள் எல்லாம் பாராட்டினாங்க. காவல்துறை உடனே கண்டுபிடிச்சு தண்டனை கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி அவங்க நடந்து வரும் பொழுது மேல பாலத்துக்கு மேல இருந்து மக்கள் பூக்களை தூவி வரவேற்றார்கள். ஆனா நீங்க அப்படி தலைகளை பாருங்க, இன்னைக்கு அந்த செய்தியை பாருங்க, அது ஒரு போலி என்கவுண்டர், அதில் ஈடுபட்ட காவலர்கள் மீது அனைவரும் பேரும் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு நிலுவையில் இருக்குன்னு வருது. அப்போ மக்களுடைய மனநிலை என்ன? அப்போ மக்களுக்கு ஏற்ற மாதிரி காவல்துறை நடக்கிற நிலைமை தான் இன்னைக்கு வந்திருக்கு. மக்களை திருப்திப்படுத்த வேண்டும், சட்டத்தை என்ஃபோர்ஸ் பண்ண வேண்டும் அப்படின்றது எதுவுமே கிடையாது. அப்போ அதுதான் இதுலயும் நடந்திருக்கு. நம்ம அதுதான் பார்க்க வேண்டியது. இதுல கூட அந்த பெண் சொல்லியிருக்காங்கல்ல 10,000 ரூபாய் கேட்டாரு ஒரு, அதுதான் சொல்றேன். இப்போ இன்னைக்கு 3 பேர் எஸ்பி கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஸ்டாலின் அவர்களால் கைது செய்யப்பட பாராட்டுகிறோம். எஸ்பி ஸ்டாலின் அவர்கள் தலையிட்ட பின்னர் தான் அது கொலை வழக்காக மாற்றப்பட்டிருக்கிறது. உடனடியாக பெரிய அழுத்தங்கள் வெளியிருந்து வருவதற்கு முன்னதாக அந்த எஸ்பி கைது செய்தார், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனா இந்த சபரிநாதன் சிறைக்கு போனதுனால செத்தாரு. சிறைக்கு போவதற்கு காரணமா இருந்தது உண்மையான வழக்காது. அது குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டுமா வேண்டாமா? அந்த எஸ்ஐ பிரைட் அப்படின்றவர் முதல் நாளே 2 நாளைக்கு முன்னாடியே வந்து எனக்கு 4 பாக்கெட் சிகரெட்டும் 10,000 ரூபாய் பணமும் காவல் நிலையத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்டதாகவும் அதை கொடுக்க மறுத்து அவர் வாக்குவாதம் செய்ததாகவும் செய்திகள் இருக்கு, பல கண்ணூர் சாட்சிகள் இருக்கு. அப்போ அதனுடைய வன்மத்துல தானே இவர் கூட்டு போய் பொய் வழக்கு போடுறாரு. இன்னைக்கு தான் தெரியுமா அவர் விற்க வந்தது? அப்ப இதற்கு முன்னாடி நடந்ததெல்லாம் தெரியாதா? இன்னைக்கு தான் கொண்டு வந்து வித்தாரா? அப்ப இதுக்கு முன்னாடி நீங்க வாங்கிட்டு தானே இருந்திருக்கணும். வித்திருந்தால் வாங்கி இருக்கணும், இல்லைன்னா அவர் விற்கவே இல்லை. ரெண்டுல ஒண்ணு தானே. அப்போ உங்களுக்கும் அவருக்கு இடையில முரண்பாடு ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க என்ன செய்யறீங்க? ஒரு பொய் வழக்கு போட்டு அவர் சிறைக்கு அனுப்புறீங்க. அதுக்கு முன்னாடி தாக்கி உள்ளுக்கு அனுப்புறீங்க. உள்ளுக்கு நான் சொன்ன மாதிரி மத்திய சிறைன்றது வேற, அங்கே நடக்கிற சம்பவங்கள் வேற. கிளை சிறையில் பெரிய அளவுக்கு இந்த மாதிரி தாக்குதல் இருக்காது. அப்படி தாக்குதல் இருக்குதுன்னா வெளியே இருந்து காவல்துறையினருடைய அழுத்தம் இருந்து தான் உள்ளுக்கு தாக்கியிருப்பாங்க. ஏன்னா காவல் சப்ஜெக்ட்ன்றது சின்ன அளவில் இருக்கும். யார் உள்ளுக்கு போறா வெளியே வரா எல்லாம் உள்ள ஆட்களுக்கெல்லாம் தெரியும். பெரிய அளவில் பொதுமக்கள் பார்வையிலிருந்து அப்பாற்பட்டு சிறை, மத்திய சிறை மாதிரி பெரிய உயரமான சுவர்களுக்கு பின்னால் இருப்பதாக கிளை சிறை இருக்காது எப்பவுமே. அப்போ அந்த காவல்துறை மீது எங்க வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு? பிரைட் கைது செய்யப்பட்டாரா? முதல்ல அவர் கைது செய்யப்பட்டிருக்கணுமா இல்லையா? இந்த 3 பேர் கைது செய்யப்பட்டு உள்ளுக்கு இருக்கிறாங்கல்ல, பிரைட் எஸ்ஏ கைது செய்யப்பட்டிருக்கணும். அந்த வழக்கை எஸ்ஏ கண்டிப்பாக ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசரா இருக்க மாட்டார். ஒரு காவல் நிலையம் இருக்கிறதுன்னு சொன்னா இன்னைக்கு எல்லா காவல் நிலையங்களும் ஒரு காவல் ஆய்வாளரால் இருக்குது. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு ஒரு காவல் ஆய்வாளர் கூட கிடையாது. கிரைமுக்கு தனியா ஒண்ணு, லாண்ட் ஆர்டருக்கு தனியா ஒண்ணு, எல்லா காவல் நிலையங்களும் 2 காவல் ஆய்வாளர்கள் இருக்கிறாங்க. நீங்க குறைந்தபட்சம் ஒரு காவல் ஆய்வாளர் கண்டிப்பா இருப்பார். அவர் தான் எஸ்ஹெச்ஓவா இருப்பார். அப்போ பிரைட் கைது செய்யப்பட்டால் பிரைட் இந்த மாதிரி தவறான ஒரு குற்ற வழக்கை பதிவு செய்வதற்கு உடந்தையாக இருந்த எஸ்ஹெச்ஓ கைது செய்யப்பட்டிருக்கணும்ல. அப்ப இவங்களெல்லாம் அப்படி கைது செய்யப்பட்டால்தான் தடுத்து நிறுத்த முடியும். நான் ஒண்ணு கேட்கிறேன். நீ கரூர்ல போய் நம்ம முதல்வர் அவர்கள் விஜய் அவர்கள் பேசினாரு. என்ன பேசினாரு? நீங்க எங்கேயாவது அரசு அலுவலகங்களுக்கு போங்க, அரசு அலுவலகங்கள ₹1 லஞ்சம் கேட்டா விட தர முடியாது. நடப்பது எங்க அண்ணன் ஆட்சி, விஜய் எங்க அண்ணன், எங்க மாமா, எங்க தம்பி, நீங்க எதுவும் கொடுக்க மாட்டேன் அப்படி துணிச்சலாக சொல்லுங்கன்னு சொன்னார்ல. உங்ககிட்ட யாராவது லஞ்சம் ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது சொல்லுங்க, நான் இருக்கேன் உங்களோட. அப்படியே யாராவது ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா இது எங்க மகன், எங்க புள்ள, எங்க அண்ணன், எங்க தம்பி, எங்க விஜய், எங்க விஜயோட ஆட்சின்னு ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. நம்ம பாராட்டுகிறோம், மாற்று கருத்தே இல்லை. நான் என்ன சொல்றேன், நீங்க அரசு அலுவலகங்களில் போய் இந்த மாதிரி சொல்லுன்னு சொன்ன விஜய் பொதுமக்களுக்கு ஒரு அப்பீல் பண்ணட்டும். இன்னைக்கு உண்மையிலேயே கரப்ஷன் அதிகமாக நடப்பது அரசு அலுவலகங்களா காவல் நிலையமானு சொல்லி சொன்னா அரசு அலுவலகங்களோட காவல் நிலையத்துல தான் அதிகம். இதான் உண்மை, யதார்த்தமான உண்மை. விஜய் இங்க சொல்ல வேண்டியதானே பொதுமக்களுக்கு? நீங்க எந்த காவல் நிலையத்துக்கு போனாலும் காவல் நிலையத்தில் ஏதாவது காவலர், ஆய்வாளர், எஸ்ஏ ஏதாவது உங்கள்கிட்ட லஞ்சம் கேட்டா இது எங்க அண்ணன் விஜயனுடைய ஆட்சி, தர முடியாதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்லக்கூடிய துணிச்சல் மக்களுக்கு தான் வருமா? வண்டியை மறிச்சு போறாங்களா சொல்ல முடியுமா? அப்போ நீங்க எங்க இந்த லஞ்சத்தை ஒழிக்கணும்னா எங்க இருந்து ஒழிக்கணும்ன்றது இருக்கா இல்லையா? நீங்க ஒண்ணும் கிடையாது. இப்ப ஏடிஜிபி அருண் இருந்தாரு, இன்னைக்கு திடீர்னு மாற்றப்பட்டிருக்காரு. பயிற்சி பள்ளிக்கு ஏடிஜிபியா மாற்றப்பட்டிருக்கிறார். ஏன் மாற்றப்பட்டதுக்கான உண்மை நிலவரத்தை இந்த முதல்வர்கள் வெளியே சொல்லுவாரா? ஆட்சிக்கு வரும்போதே சொன்னாங்க இவர் மேல பல குற்றங்கள் இருக்கு. ஆனாலும் அவரை ஒண்ணு இல்ல, இவர் மேல குற்றங்கள் இருக்கிறது அப்படின்றது தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மக்களுக்கும் வெளிப்படையாக தெரியும். நீங்க சவுக்கு சங்கர் வீட்டுக்கு போராட்டம் நடத்த போறோம்னு சொல்லி ஒரு ஊர்வலமாக காங்கிரஸ் கட்சியை சார்ந்த பல பேர் சென்றாங்க. அவங்க வேற ஒரு மாற்று இதுல சொன்னாங்க, நாங்க துப்புரவு தொழிலாளிகள்ன்ற போர்வையில சென்றாங்க. அதை எல்லா டீமே லைவா டெலிகாஸ்ட் பண்ணிச்சு. அவங்க கையில பக்கெட் எல்லாம் எடுத்துட்டு போனாங்க. ஆனா அங்க ஒரு வீட்டுக்குள்ள சமையலறைக்குள்ள மலத்தை ஊத்துனாங்க. அப்போ அந்த சமயத்துல காவல் ஆணையராக இருந்தது யாரு? அதுல என்ன வழக்கு பதிவு செய்யப்பட்டது? அவ்வளவு பேர் போனதெல்லாம் கைது செஞ்சாங்களா, தடுத்தாங்களா? பல குற்றச்சாட்டு இருந்தது, வெளிப்படையா எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த ஆட்சி வந்தோன்னு அவர் எங்க தூக்கி கொண்டு போட்டாங்க? லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய ஏடிஜிபியா போட்டாங்க. ஏன் போட்டாங்க?
அப்பவே பல விஷயங்கள் பேசப்பட்டது, பல அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு விஜய்க்கு லாபி ஒர்க் பண்ணி தான் அவரை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு அவர் அங்கே மாற்றப்பட்டிருக்காரு. ஏன் மாற்றப்பட்டார்? இன்னைக்கு அவர் ஆட்சியில் இருக்கும் பொழுது விஜய் ஒத்த காசு லஞ்சம் வாங்காதீங்கன்னு சொன்னாரு. அந்த அருண் தானே இந்த 40 நாட்களாக பார்த்துக்கிட்டு இருந்தது விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷனுடைய ஏடிஜிபியா இருக்கிறாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஆர்டிஓ அலுவலகங்கள், எல்லா சப் ரிஜிஸ்ட்ரார் அலுவலகங்கள்ல கிட்டத்தட்ட 10-20 நாட்களாக தொடர்ந்து ரைடு நடத்தி அங்கங்க லட்சக்கணக்கில் பிடிக்கப்பட்டதாக பெரிய அளவில் செய்திகள் வெளியே பரப்பப்பட்டது. இதையெல்லாம் செய்தது யாரு? அருண் தானே. அப்போ உங்களுக்கு நல்லது செய்யணும்னு செஞ்சு கொடுத்தாருல, நம்ம செஞ்சது தப்புன்னு சொல்லல. ஆனா இவ்வளவு தூரம் செய்தவர் ஏன் மாற்றப்பட்டார்? அப்ப அவர் மேல ஏதோ தப்பு இருக்குல்ல. ஒரு ஏடிஜிபி மேலே தப்பு இருக்குன்னு சொல்லி பயிற்சி பள்ளிக்கு மாற்றுறீங்க, வரும்னு சொல்லி ஒரு டிஐஜியை சிறப்பு ஆயுதப்படைக்கு மாற்றுறீங்க அப்படின்னா அப்ப அவங்களுக்கு கீழே காவல்துறை எப்படி இருக்குன்றதை நீங்க வெளிப்படையா பேசணுமா இல்லையா? அப்ப எந்த ஆட்சி வந்தாலும் இந்த காவல் படையை தங்களுக்கான ஏவல் படையா தான் வச்சுக்கிறாங்களே தவிர மற்றவங்களை பயமுறுத்துவதற்கு மக்களுக்காக கிடையாது. அதற்கு இந்த விஜயனுடைய ஆட்சி விதிவிலக்கு அல்ல அப்படின்றத நம்முடைய பார்வை. அதனால இதில் செய்ய வேண்டியது என்னன்னா, விஜய் முதல்ல காவல்துறையில் ஊழலை கடிக்கணும். என்ன காரணம்னா, காவல்துறை தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் அத்தாரிட்டி. நீங்க வந்து ஆர்டிஓவா இருக்கலாம், இல்ல சப் ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸா இருக்கலாம், தாசில்தார் ஆபீஸா இருக்கலாம், இங்கெல்லாம் அதிகாரிகள் அவ்வளவுதான். ஆனா அந்த அவர்கள் மீது கூட நடவடிக்கை எடுப்பதற்கான அதிகாரம் வந்து காவல்துறை தான் இருக்குது. காவல்துறை நினைச்சா போய் லஞ்ச ஒழிப்புல கைது செய்யறாங்கல்ல, விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன் வந்து நோட்டை ரசாயனம் தடவிய நோட்டை கொடுத்து அனுப்புறாங்க, வாங்கணும்னு பிடிக்கிறாங்கல்ல. அப்போ போலீஸை பார்த்து அவங்க பயப்படுறாங்க. அப்போ போலீஸ் சுத்தமாக இருந்தா இது எல்லாமே சுத்தமாயிடும். அப்போ முதல்ல விஜய் கை வைக்க வேண்டிய இடம் காவல்துறை. இப்ப நமக்கே, நான் ஒரு வழக்கறிஞரா எனக்கே சமயத்தில் வரணும் உண்டு. இங்க நான் வசிக்கிற பகுதி பக்கத்தில் பள்ளிக்கரணை ஒரு காவல் நிலையம் இருக்குது. அந்த காவல் நிலையத்துல விபத்து பிரிவு இருக்குது, டிராஃபிக் இன்வெஸ்டிகேஷன் விங் இருக்குது, அங்கே ஒரு காவல் ஆய்வாளர் இருக்கிறார். எனக்கு அங்கே ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு நபர், ஒரு இருசக்கர வாகனம் வருகின்ற போது பின்னால் அமர்ந்து ஒருவர் போகிறார். ஒரு காரில் வர்றவங்க அதை இடிச்சுறாங்க, BMW காரில் வர்றவங்க அந்த வாகனத்தில் மோதிடுறாங்க. மோதி பின்னால் இருந்தவர் கீழே விழுந்து இறந்து விடுகிறார். இருசக்கர வாகனத்தில் பின்னால் அமர்ந்து வந்தவர் கீழே விழுந்து இறந்து விடுகிறார். இப்போ அதில் அந்த BMW கார் மேலே வழக்கு போடணும். இப்போ எனக்கு தெரிந்த நபர்கள் மூலமாக ஒரு வழக்கறிஞராக என்கிட்ட வருது. நான் அந்த காவல்துறையை அப்ரோச் பண்ணணும், எனக்கு அங்கே யாரும் தெரியாதுன்றதுனால எனக்கு தெரிந்த ஒரு டிசி லெவலில் உள்ள அதிகாரியை சொல்லிட்டு அவர் ஒரு காவல் ஆய்வாளர்னு சொல்லி ஒரு நண்பர், ஒரு வழக்கறிஞர் உதவி செய்ய சொல்லுங்க. உதவி செய்யணும் என்ன, நம்ம போனால் அறிமுகத்துக்காக தான், நம்ம தப்பு செய்ய சொல்லலை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த காவல் ஆய்வாளர் அணுகுகிறேன். அந்த காவல் ஆய்வாளர் நான் போய் உட்கார்ந்த உடனே என்கிட்ட கேட்ட ஒரே கேள்வி, சார் இந்த 2 வீலர் மேல தான் தப்பு சார், அது மேலதான் சார் வழக்கு பதிய வேண்டிய தேவை இருக்கும்னு சொன்னார். நான் சொன்னேன் ஓகே, ஏன்னா நான் வழக்கறிஞர், எனக்கு தெரியும். நான் சொன்னேன் ஏன்னா ரைட் பதிவு பண்ணுங்க, BMW கார் அப்படின்றதுனால நீங்க வேற ஏதோ கூட செய்யலாம், எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஏன்னா இருசக்கர வாகனத்துல பின்னால் அமர்ந்து வந்தவர் தான் இறந்து போறாரு. அப்ப இருசக்கர வாகனத்தின் மீது வழக்கு பதிவு செய்தால் கூட அதனோட இன்சூரன்ஸ்ல பின்னால் அமர்ந்தவருக்கு வாங்க முடியும். பின்னால் அமர்ந்தவர் ஓனர் கிடையாது, ஓட்டுநர் தான் ஓனர், பின்னாடி உட்கார்ந்தவர் அதுல டிராவல் பண்ணி வந்தவர் தான், அவருக்கு தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் உண்டு. அதை பதிவு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், அப்படி கூட பதிவு பண்ணிக்கோங்க, எனக்கு தேவை ரெக்கார்டு கொடுங்கன்னு. அதை தர மறுத்து அந்த பணம் கேட்டாங்க. சண்டை போட்டே வந்தேன் காவல் நிலையத்தில், கடுமையாக சண்டை போட்டே வந்தேன் நான். ஸோ இது உதாரணத்துக்காக சொல்ல வரேன், நான் யாருன்னு பேர் சொல்ல, இப்போ எதனால உதாரணமாக தான் சொல்கிறேன். இந்த மாதிரி பல இடங்களில் பல விஷயங்கள் நடக்குது. அப்போ எங்கே அதிகபட்சமாக ஊழல் லஞ்சம் நடக்கிறது அப்படின்றத விஜய் அவர்கள் கண்டுபிடிக்க வேண்டும். காவல்துறையை திருத்திட்டா என்ஃபோர்ஸ்மெண்ட் அத்தாரிட்டி இவங்க தான் யாருமே வழக்கு பதிவு பண்ண முடியும், நடவடிக்கை எடுக்க முடியும்ன்ற இடத்துல இருக்கிறவங்க, இவர்களை பார்த்து தான் எல்லாரும் பயப்படுறாங்க. அதாவது யூனிஃபார்ம் ஃபோர்ஸ் அது. அப்போ அங்கே வந்து இவங்க கை வச்சு எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாங்கன்னா தமிழ்நாட்டில் ஊழல் இல்லாத மாநிலமாக தமிழகத்தை மாற்ற முடியும். அப்போ அதுக்கான ஒரு உதாரணம் தான் இன்னைக்கு இந்த கொலை வழக்கு, சபரிநாதன் கொலை வழக்கு. இதுதான் கடைசியா இருக்கணும், இதுதான் கடைசியா இருக்க வேண்டும். இப்போ நீங்க 3 பேரை கைது செஞ்சிருக்கீங்க, 3 பேருமே சிறைத்துறையில் உள்ள காவலர்கள். சிறைத்துறை காவலர்களுக்கும் வெளியே உள்ள போலீஸ் காவலர்களுக்கும் வித்தியாசம் இருக்கு, ரெண்டும் ஒண்ணு கிடையாது. முதல்ல இவங்களை உள்ளுக்கு பொய்யான வழக்கு போட்டு உள்ளே அனுப்பிய அந்த உதவி ஆய்வாளர், அவருக்கு ஒரு துணையாக இருந்த ஆய்வாளர், அந்த அதிகாரிகளை கைது செய்யுங்க. கைது செய்து விட்டு அதுக்கப்புறம் அடுத்த விஜய் அவர்கள் நீங்க ஊழலை ஒழிப்பேன்னு சொல்லி பேசுங்க, அது தகுதியாக இருக்கும். நீங்க வந்து சாரியம்மா ஆட்சின்னு சொன்னீங்க இல்லையா, இது கேலியம்மா ஆட்சியாக மாறிவிடும் இதை செய்யலனா. அந்த 3 பேரை மட்டும் உள்ளுக்கு அனுப்பிச்சிங்கன்னா 3 பேருக்கு இவனுக்கும் சபரிநாதனுக்கும் என்ன மோட்டிவ் இருக்குது? ஏன் உள்ளுக்கு அவர்களை கொலை பண்ணணும்? மோட்டிவ் இருக்கிறது எஸ்ஐக்கும் அவருக்கு தானே மோட்டிவ் இருக்குது. அப்போ அதை புரிஞ்சுக்கிட்டு செய்யாம விட்டீங்கன்னா இது கேலியம்மா வழக்காக மாறிவிடும் அப்படின்றத நம்முடைய பார்வை. அதனால விஜய் எங்கிருந்து இந்த ஊழலை ஒழிப்பதை தொடங்க வேண்டும் அப்படின்னா இந்த வழக்கிலிருந்து தொடங்க வேண்டும். அவர் உறுதியான நடவடிக்கை எடுத்தார் என்று சொன்னால் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. செய்வாரா இல்லையா என்றது நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. நன்றி, வணக்கம். அருந்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்.